ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம சுரைக்காய் வச்சு பருப்பிலாம் பண்ணுவோம் பாருங்க. பருப்பி பண்ணும்போது அந்த சுரைக்காயில உள்ள சாறு இருக்கு பாருங்க, நம்ம புழிஞ்சு எடுத்து அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிடணுங்க. சாப்பிட்டேன்னா நம்ம வயித்துல இருக்க கழிவெல்லாம் போயிருங்க. கெட்ட கழிப்பெல்லாம் கெட்ட கழிவெல்லாம் நம்ம உடம்புல இருந்து வெளியேறிடும். இந்த சுரைக்காய் ஜூஸ் குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது சாப்பிட்றது. சுரைக்காய் பருப்பி பண்ணீங்கன்னா அதில் உள்ள சுரைக்காய் சாறை புழியும் போது வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சுரைக்காய் வந்து துருவி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி சத்து இருக்குங்க அதில். இதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி இருந்துன்னா, காட்டன் துணி இருந்துன்னா காட்டன் துணியில் அள்ளி வச்சுக்கோங்க. அள்ளி வச்சு இந்த தண்ணியை பூரா நம்ம புழிஞ்சு எடுக்கணுங்க. இந்த பருப்பியில் வந்து நம்ம தண்ணி விட்டோம்னாக்கா பால் விட முடியாது. இதுலேயே தண்ணி நிறைய ஆகி போகும். பால் விட்டு பண்ணால் தான் பருப்பி நல்லாயிருக்கும். தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்படியே சாப்பிட்ருங்க. நம்ம வயிற்றில் இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி கொண்டு வந்துடும் இந்த சுரைக்காய் தண்ணி. அப்புறமா வந்து வெள்ளை பூசணியில் உள்ள தண்ணி, இதெல்லாம் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. டெய்லி காலையில் வெள்ளை பூசணி ஜூஸ் எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளவு நல்லது உடம்புக்கு. நான் கொஞ்ச நாளாக சாப்பிட்டேன், அப்புறம் சோம்பேறி போட்டு விட்டாச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துடணுங்க. எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். உடனே துருவி உடனே செய்யணுங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த சுரைக்காய் வந்து கருத்துரும், டேஸ்ட் இருக்காது, பார்க்கறதுக்கு கலரே சேஞ்ச் ஆயிரும். நல்லா புழிஞ்சாச்சுங்க. எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க, 2 கிளாஸுக்கு மேலே இருக்கும். எல்லாத்தையும் புழிஞ்சாச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. தண்ணி அவ்வளோத்தையும் நம்ம அப்படியே சாப்பிட்றணுங்க. சூடு பண்ணாண்டாம், அப்படியே சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை வந்து நெய் விட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. அழகுக்காண்டி இந்த மாதிரி ரோஸ் இதழ் இருந்துன்னா இதை வச்சுக்கோங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அழகுக்கே அழகு சேர்க்கும் சுரைக்காய் பருப்பிங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.